ஹாப்பி ராஜ். அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாருக்கோ எப்படியோ பிரேக்கப் ஆகும் லவ் விஷயத்துல. ஆனா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் ஹீரோக்கு அவங்க அப்பாவால பிரேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார். அவரை அந்த ஊர் ஃபுல்லா குதிரை முட்டை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இதனாலேயே ஜிவி பிரகாஷ்ட பேசுற எந்த பொண்ணுமே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது விட்டுட்டு போயிடுவாங்க. நீ அழகா தான் இருக்க, ஆனா குதிரை முட்டையோட மருமகளா நான் வாழ தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட லவ் எல்லாமே பிரேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த ஊர்ல தானே இப்படி ஆகுது, நம்ம வெளியூருக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ஜிவி பிரகாஷ். அவர் மட்டும் கிளம்பி பெங்களூருக்கு போறாரு. அந்த பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்றாரு. அங்கதான் ஹீரோயின் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்குள்ள சில பழக்கங்கள் ஆகி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து பர்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட அப்பா அம்மா போட்டோவை மறைச்சு ஓடி போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அப்பாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காருன்னா அது அப்பாஸுக்கு இந்த படம் பேசியே ஆகும். இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க அவங்களோட லவ் விஷயத்துக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்பாஸும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஓகேவே சொல்லிடுறாங்க. இப்ப ஜிவி பிரகாஷோட அப்பா அம்மாவை அவங்க வந்து நேர்ல பார்க்கணும், நேர்ல பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் எங்கன்னா பெங்களூர்ல அப்பாஸுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு அந்த செலிப்ரேஷனுக்கு இவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜிவி பிரகாஷ் முடிஞ்ச வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை மட்டும் வர சொல்லுவாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் முடியாது, பொண்ணு பார்க்கணும்னா நாங்க வந்து மொத்தமா தான் வருவோம் அப்படின்னு அந்த செலிப்ரேஷன்ல இவங்க எல்லாருமே மொத்தமா கிளம்பி வராங்க. ஒரு ரிச்சான ஃபேமிலி, ஹீரோயினோட ஃபேமிலி. அந்த செலிப்ரேஷன்ல இப்ப ஜிவி பிரகாஷோட லோக்கல் ஃபேமிலி வில்லேஜ்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஜிவி பிரகாஷும் என்ன இங்க ஆளை காணோம், போய் அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல தேடி பார்ப்போம்னு சொல்றாரு. ஆனா அவங்களே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு செலிப்ரேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேமே அப்பாஸுக்கு நேர்ல பார்த்ததையும் அதை வந்து ஏத்துக்க முடியல. இவங்க கூட எப்படி நம்ம சம்மதம் வைக்கிறது, எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ், ஹீரோயின், அவங்க அம்மா எல்லாருமே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஜிவி பிரகாஷுக்கு அப்பாவை வேணான்னு சொல்ல மனசு இல்லை. என்னதான் பண்றதுன்னு தெரியாம அந்த செலிப்ரேஷனோட அப்படியே இன்டர்வல் பிளாக் வைக்கிறாங்க. ஒரு பயங்கரமான இன்டர்வல் பிளாக்குங்க அது. அந்த ஃபீலிங்கை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா அவரோட தியேட்டர்ல தான் பார்க்கணும். இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்பாஸ் வந்து அவங்க அசிஸ்டன்ட்ட சொல்லிடுறாரு, இவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க, இவங்க கிட்ட போய் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கலாமா, அதெல்லாம் இல்லை, கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாரு. அதை ஜிவி பிரகாஷோட அப்பா வந்து ஜார்ஜ் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து ஒன்றும் பேசாம எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கிளம்பி போயிடுறாரு. சரி, இது ஏதோ லவ் ஸ்டோரி போல அப்படின்னு நினைச்சோம். அப்படின்னா கிளம்பி போன ஜிவி பிரகாஷோட அப்பா திரும்ப வராரு. ஸ்ட்ரைட்டா அப்பாஸ் வீட்டுக்கே போய் உன் சொத்தையும் என் சொத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவர் வச்சிருக்கிற பத்திரம், சூட்கேஸ்ல நிறைய பணம் அப்படின்னு அப்பாஸ் முன்னாடி எடுத்து வச்சு அவரோட அப்பாஸோட சொத்து மதிப்பையும் சொல்லி இவரோட சொத்து மதிப்பையும் சொல்லி, உங்களோட நான் ₹1 கூட தான் வச்சிருக்கேன், நீங்க கடன்ல இருக்கீங்க, ஸோ நான் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் கைத்தட்டும்படியாகவும் ரொம்ப அருமையா அமைச்சிருக்காங்க டைரக்டர் இந்த மாதிரி காட்சிகளை. இதை கேட்டு கோபமான அப்பாஸ், இனிமே கண்ணு முன்னாடி நிக்காதீங்க போங்கன்னு சொல்லி பத்தி விடுறாரு. அப்போ ஜிவி பிரகாஷ் அப்பா என்ன சொல்றாருன்னா, மகனே நீ வந்து அன்னைக்கு செலிப்ரேஷன் கூப்பிட்டு இருந்தா எங்களை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல தேடி இருக்க கூடாது, ஏர்போர்ட்ல வந்து தேடி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் என்னது லாரியா பிடிக்கணும், நாங்க அப்படி இல்லை, வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஆடி பென்ஸ்ன்னு சொல்லிட்டு மாடர்ன் கார்ல போறாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து தனியா இருந்தா கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அம்மா மட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து ஜிவி பிரகாஷ் கூட இருக்காங்க. அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பண்ற லூட்டி சேட்டைகள்னு பயங்கரமான விஷயம் எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய பிளாட்லயும் அவங்க புதுசா போகக்கூடிய இடங்கள்லயும் ரொம்ப விறுவிறுப்பா ஜாலியா ரொம்ப காமெடியா பண்ணியிருக்காங்க. அவங்கள மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தோன்னே ஹீரோயின் அவங்களோட இன்ட்ரோடியூஸ் ஆகி நீங்க அவனோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஜிவி பிரகாஷ் வீட்லயே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அது ஜிவி பிரகாஷுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மனசு மாறின ஹீரோயின் சரி ஏதாச்சும் பண்ணி நம்ம ஒன்று சேருவோம்னா அவங்களுக்குள்ள பிளான் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு அப்பாஸ் தன்னோட ஃபேமிலியோட ஜிவி பிரகாஷ் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க நடக்கக்கூடிய சீன்ஸ் தாங்க அந்த வில்லேஜ்ல என்ன நடக்குது, அப்பாஸ் வந்து மனசு திருந்தாரா திருந்தலையா, அவர் எப்படி திருந்திருப்பாரு அப்படிங்கிறத
கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இது வந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஜெய்வி பிரகாஷோட அப்பா வந்து ஒரு டயலாக், அவர் வாழ்க்கையில அவர் எப்படி முன்னேறினாரு அப்படின்னு அவங்க அப்பாவோட பிளாஷ்பேக் ஒரு ஹேண்டிகேப்பா வச்சிருக்காங்க. அது என்ன பிளாஷ்பேக் அப்படின்னு அந்த அப்பா சென்டிமெண்ட்டை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். சரி, கிளைமேக்ஸ்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லேஜுக்கு வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட அப்பாஸ் 2 பேத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு ஜிவி பிரகாஷ தன்னோட வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிளைமேக்ஸ்ல அப்பாஸ் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. அது என்ன ட்விஸ்ட்னா, ஊரு ஃபுல்லா கிண்டல் கேலி பண்ண தன்னோட அப்பா இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய நல்லவரா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல காட்டி எல்லாரையுமே கண்ணீர் வழியா அழுக வைக்கிறாங்க. அது என்ன விஷயம், ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஹாப்பி ராஜ் உண்மையிலேயே பேருக்கு ஏத்தாப்புல படம் ஜாலியாவும் இருக்கு, சென்டிமெண்டாவும் இருக்கு, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். அப்பாஸ மறுபடியும் திரையில பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.